இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்கிருந்து போடி. எந்திரிமா. அபிராமி, எழுந்திருமா. எந்திரி. அழாதம்மா. எந்திரி. எழுந்திருமா. அவங்க இருக்க கூடாது. பாத்து பாத்து. மீனா, அபிராமி உட்காரு வாங்க. அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. உட்காரு, சொன்னா கேளு. உட்காரு. அவளை போக சொல்லுங்க. பொறுமையா இருமா. நான் உங்ககிட்ட அவ்வளவு சொன்னேனேம்மா, இந்த கேஸ் எடுத்து நடத்தாத, வாபஸ் வாங்குன்னு. கேட்டியா நீ? அதுக்கப்புறம் நானே இத பேசி சுமூகமா முடிக்கிறேன்னு வேற சொன்னேன். அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியேம்மா. இன்னைக்கு ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா நீ? அவளுக்கு அத பத்தி எல்லாம் என்னங்க கவலை இருக்கு? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தை பத்தின எந்த சிந்தனையுமே இல்லங்க அவளுக்கு. இனி அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போடி. வெளியே போன்னு சொன்னேன். அபிராமி, நீ அமைதியா இரு. இதுக்கு மேல என்னங்க அமைதியா இருக்கிறது? இனி இவளை இந்த வீட்ல வச்சு வாழ வைக்க போறீங்களா? இந்த பார், இப்ப துளசிய வீட்டை விட்டு போக சொன்னா அது தப்பாயிடும். மகன் ஜெயிலுக்கு போன பிறகு மருமகளை வரதட்சணை கேட்டு துரத்திட்டாங்கன்னு இன்னொரு கேஸ் நம்ம வீட்டுக்கு வரும். பரவாயில்லையா? ஓ, அத வேற பண்ணுவாளா இவ? நீங்க பய விட. அபிராமி, உட்காரு. அமைதியா சொல்லுங்க. அவளை அனுப்புங்கன்னு சொல்லு. அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாரு குட்டி. அப்பா கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். அப்பா எப்ப வருவாரு? அது லேட் ஆகும். சரி, அப்பா வந்ததும் நான் சொல்றேன். இப்ப நீ வந்து சாப்பிடு வா. மாட்டேன். அப்பா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. அப்பா அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. வரத்துக்கு நைட் ஆயிடும் குட்டி. வா, வந்து சாப்பிடு வா. ஆஹா, அப்படின்னா அப்பாக்கு வீடியோ கால் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட பேசணும். அது வந்து குட்டி, அப்பா போன் ரிப்பேரா இருக்குல்ல, நம்ம பண்ணாலும் போன் ஒர்க் ஆகாது. அவர் நேரா வந்ததும் நீ பேசிக்கலாம். குட்டி கூட நிறைய நேரம் இருக்க சொல்றேன். சரியா? சரிம்மா. அப்பா 8 மணிக்கு லேட்டா வந்தாலும் நான் தூங்கிட்டாலும் என்னை எழுப்பணும். சரியா? சரி குட்டி, எழுப்பி விடுறேன். வெற்றி அப்பா தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாரா? அவங்கதான் அப்பாவை கொன்னாங்களா? இல்ல இல்லடா குட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்றீங்க. அப்போ வெற்றி அப்பா எங்க? எப்ப வருவாங்க? அவர்கிட்ட ஒன்னு கேட்கணுமா? நான் தான் சொன்னல குட்டி, அப்பா ஏதோ முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காருன்னு. ஆனா அப்பா எந்த தப்பும் பண்ணல குட்டி. அப்போ வெற்றி அப்பாவை நான் பார்க்கணும். அவர்கிட்ட நான் பேசணும். என் அப்பா கிட்ட இப்பவே கூட்டிட்டு போங்க. இல்லன்னா அப்பாவை வர சொல்லுங்க. தியா, தியா குட்டி, இங்க பாரு, இது பாரு, இது பாரு. அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு. அப்பா வந்துருவாரு. உனக்கு தான் தெரியும்ல, வெற்றி அப்பா ரொம்ப நல்லவர். அவருக்கு தியா குட்டினா ரொம்ப பிடிக்கும். இது பாரு, அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் தங்கம் இல்ல தியா குட்டி, இங்க கேளு. அழக்கூடாது, அழக்கூடாது. அப்பா ஒண்ணுமே பண்ணல, சரியா? ஆனா உன்கிட்ட யார் சொன்னாங்க? மீனா ஆண்டி தான் சொன்னாங்க.
அந்த குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து துளசி அண்ணிய என்ன பாடுபடுத்த போறாங்களோன்னு தெரியலையே. அவங்க புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே துளசி அண்ணிதான்னு பிரச்சனை பண்ணுவாங்க அத்தை. ஆமா, அத நினைச்சாதான் ரேவதி எனக்கு பயமா இருக்கு. அவ வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. இப்பதான் கொஞ்ச நாளா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. மறுபடியும் அவளோட வாழ்க்கையை இப்போ ஆண்டவன் பறிச்சுட்டானே, அதத்தான் என்னால தாங்க முடியல. அழாதீங்க அத்தை. லக்ஷ்மி, அழாத லக்ஷ்மி. என்னால முடியல சிவகாமி. இந்த மாதிரி நிலைமையில அவர் என் கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருந்திருக்கும். அவரும் இல்லாதப்போ நான் இருக்கேம்மா. 5 வருஷம் ஜெயில இருக்கணும்னு சொல்றாங்க. ஐயோ, அது வரைக்கும் துளசி குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல எப்படி வாழ முடியும்? பிடிச்ச பொண்ணுக்காக அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையவே கொன்னுட்டீங்க. உங்களோட செய்கைக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஏதோ ஒரு அம்மாவை அடைச்சு வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன்னா அவங்கள நான் சாகடிக்கவே இல்லை. 3 வேளை சாப்பாடு கொடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். அன்னைக்கு என்னென்னமோ பெரிய குற்றவாளி மாதிரி எல்லாம் பேசுனீங்கல்ல. இந்த பழைய டயலாக் எல்லாம் வருமே, வாட் யூ சோ வாட் யூ ரீட். ஓ, ஐம் சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். விதி வலியது சகல. ஆனா உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் என்ன? அப்புறம் சகல, ஜெயிலுக்குள்ள ஏதாவது வசதி வேணும்னா என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா நானும் உள்ளதானே இருந்தேன். அதுல இங்க நிறைய விசுவாசிகள்லாம் உருவாயிட்டாங்க. பார்த்து செய்ய சொல்றேன். வட்டுமா சகல? பாய். சகல, பாவம் துளசி ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே சகல. பண்ணிருக்கவே கூடாது.